அதனால் சீக்கிரமாக அதை நம்ம இந்த செய்தி எடுக்கணும், முடிக்கணும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி வந்து கடைசி வசனம், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்னது? அது நல்ல பங்கு என்னது? அவ்வளோதான். ரெண்டு விஷயம். ஒன்று, தேவனுடைய பாதத்தில் அமர்வது. ரெண்டாவது, அந்த வசனத்தை படிக்கலாம் யாராவது ஒருத்தர். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். கவனிக்க வேண்டிய விஷயம், அவ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தால். ரெண்டாவது, இயேசுவின் வசனங்களை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாள். இப்போ ரொம்ப முக்கியம். அதனால தான் மார்த்தா கிட்ட சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். நல்ல பங்கு எது அப்படின்னா, முதல்ல தேவனுடைய பாதத்தில் அமர்வது. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்பது. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம், அவருடைய பாதம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவருடைய பாதம் முக்கியமா? அப்படியா சொல்றீங்க? ஆண்டவருடைய பாதம் முக்கியமா? எதை வச்சு சொல்றீங்க ஆண்டவருடைய பாதம் முக்கியன்னு? பாதம் எப்படி முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய பாதப்படி பூமியில் இருக்கிறது, அவர் சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது, அவர் வானத்துக்கும் மேலானவர். அவர் பாதப்படி கிடைக்கிறதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கோம். அல்லேலூயா. அவர் பாதப்படி நமக்கு கிடைச்சதுனால நாம மெய்யாகவே கொடுத்து வைத்தவர்களே. அது சொல்லுவாங்க அவங்க மற்றவங்களை பார்த்து, அவர் என்னப்பா கொடுத்து வச்சவன், பணம் வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து. ஒரு நாள் நீங்களும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவீங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்கள் முன்ன நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னே இருந்த நிலைமையை பாருங்கள். இன்றைக்கி உங்களை அவர் எப்படி வச்சுருக்கிறாரு பாருங்கள். ஆனால் ஒரே நேரத்தில் ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் மைக்காட்சி வந்து அங்கேயே செத்து போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, பில்ட் பண்ணுறார், ஸ்டாண்ட் பண்ணுறார். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் இப்போ வந்து ஒரு சின்ன சம்பவம். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டு ஆர்ட்டு பிரச்சனை உள்ள ஆப்ரேஷன் பண்ண போகிறார். அவனுக்கு வந்து அதுக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னே சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணின்னு இருப்பாங்க, சில டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துன்னு இருப்பாங்க. அப்போது இவன் ஏற்கனவே ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுருந்துக்கிறான். இப்போ அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அந்த லாட்ரி சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துடுச்சு. அப்போ இவனுக்கு வீட்டுக்கு வந்து சொன்னால், இந்த நேரத்தில் போய் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படிடா சொல்கிறதுன்னு யோசிக்கும் போது, டாக்டர் என்னம்மா சின்ன விஷயம், என்ன ஏன் ரொம்ப குச்சின்னு பேசிக்கிறீங்க? இல்லை டாக்டர், இந்த மாதிரி அவர் வாங்கின லாட்ரி சீட்டுக்கு திடீர்னு 1 கோடி ரூபா விழுந்துடுச்சு, அதை எப்படி அவர்கிட்ட சொல்லுவார், இப்போ வேறு ஆர்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே சரி நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுமையாக சமயம் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ டாக்டர் போகிறார். போன உடனே அப்படியே பேசி கொடுக்குறாரு, கொஞ்சமாக பேசுகிறாரு. எப்பா நீ ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோ, அந்த லாட்ரி சீட்டுக்கு திடீர்னு 1 கோடி ரூபா விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, அவன் என்ன சொன்னான், ஐயா நான் உயிரோட வந்தேன்னா என்னை காப்பாற்றிட்டேன்னா நான் உனக்கு பாதியை கொடுத்துட்றேன்னா. என்ன நடந்தது தெரியுமா? அவன் சாவல் டாக்டர் செத்துட்டார். ஏன்னா பாதி கிடைக்குதுன்ட்டு அப்படின்னாரு, அப்படியே போட்டுன்னு போயிட்டார். அவன் செத்துருவான்னு இவர் பயந்து சொன்னார். கட்சி அவன் சொன்ன வார்த்தையில் இவர் பயந்து செத்து போயிட்டார். இப்போ இது மாதிரி நம்ம செத்துடக்கூடாதுன்றதுக்கு தான் தேவன் அப்பப்போ
அந்த சரியான உங்கள் உழைப்பிலிருந்து, உங்களுடைய சாமர்த்தியத்திலிருந்து, உங்களுடைய ஞானத்திலிருந்து, உங்கள் அறிவிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியான நேரத்தில் கிடைக்கும்படி செய்து உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இது முக்கியமான வசனம். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இப்போ அது என்ன நல்ல பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசுவின் பாதத்தில் உட்காருவது. இயேசுவின் பாதத்தில் உட்காருவது. இயேசுவின் பாதத்தில் உட்கார்றதுனா எப்படி? யாரால் உட்கார முடியும்? உங்களால் உட்கார முடியுமா? அப்போது அதுதான் முக்கியம். ரெண்டாவது, அவருடைய வசனத்தை கேட்பது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிட்டோம். 39வது வசனம், அவருடைய பாதத்தில் அமர்வது, அவருடைய வசனத்தை கேட்பது. இதுதான் நல்ல பங்கு, நல்ல பாக்கியம். நல்ல பங்குன்னா நல்ல பாக்கியம். இதுதான். இப்போ பாதத்தில் அமர்றது இன்னைக்கு முக்கியமானதான்னா, ஆமாம், இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா எல்லாரும் துரிதமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க, எதுவுமே தெரியல, ஆனால் ஓடுறாங்க. காலையில் எந்திரிச்சு நைட்டு வரலும் ஓடி 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 ஓடுறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. வீட்டில் வந்து பார்த்தா ஏன்னா வெறுமையாக ஓடுறாங்க, வெறுமையான வழியை ஓடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் பிரயோஜனம் உள்ளத்தக்கதாக ஓடணும். உங்களுடைய பயணம் பிரயோஜனமாக இருக்கணும். உங்களுடைய நடக்கை பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற செயல் பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற பார்வை பிரயோஜனமாக இருக்கணும். அது தேவையில்லாத ஓடாதபடி தேவையானதாய் ஓடத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ நம்ம முக்கியமாக ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா சொல்லமா? பயங்கர முக்கியமான விஷயம் இது. என்ன அப்படின்னா, இந்த இயேசுவின் பாதத்தில் உட்காந்துங்கிறவங்கள பார்த்தா பயப்படுவாங்களா? பயம் வருமா? ஆனால் இவங்க இயேசுவின் பாதத்தில் உட்காந்துங்கிறவங்கள பார்த்தா பயந்துட்டாங்களாம். அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போ நம்மள கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சிருந்தான். அவனுக்கு அந்த பிசாசு பேர் லேகியோன். ஏறக்குறைய 6000 பேய். எவ்வளோ பேய்ங்க? 6000 பேய் ஒரு மனுஷனை பிடிச்சா எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருப்பான் பார்த்துக்குங்க. சங்கிலி போட்டு கட்டினா சங்கிலியை ஈஸியாக கட்டி போட்டு அறுத்து போட்டு போயிடுறான். நூலை அறுக்கிற மாதிரி அறுத்து போயிட்டு போயிடுறான். அவனை கட்டுப்படுத்த முடியல. அவன் கண்ட்ரோல் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணால், வீட்டை விட்டு போனான். வஸ்திரத்தை கழிட்டான். அவன் முடி வளர ஆரம்பிச்சது, நகம் வளர ஆரம்பிச்சது, அவனுடைய முகமெல்லாம் அகோரமாக மாறிச்சு. அவன் எப்படின்னா இப்போ சுடுகாட்டில் கிடக்கிறான். சுடுகாட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வர பிணங்களை தின்னுக்கின்னு அங்கே வாடுறான். பிணங்களை தின்னுக்கிட்டு வாழறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு நாள் இயேசு அந்த வழியாக போகிறார். இயேசு அந்த வழியாக போகும்போது அவன் தூரத்தில் அவரை பார்த்துட்டு ஓடி வந்து, ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு கேட்குறான். அவர் ஒன்றுமே சொல்லலையே, அவர் ஒன்றுமே பண்ணலையே. இயேசுவை பார்த்தா போதும், இயேசு வருகிறத பார்த்தா போதும், பேய் நடுங்கி போய்விடும். அல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இயேசு வர்றது தான் முக்கியம். லைஃப்பில் பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, எது வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் இயேசு வரணும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு வரணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு வரணும். வந்தால் தான் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். ஆலயத்துக்கு போய்விட்டேன், அற்புதம் நடக்கும். நான் ஜெபம் பண்ணிவிட்டேன், அற்புதம் நடக்கும். அதெல்லாம் உங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்கான செயல். ஆனால் நான் சொல்லட்டுமா, இயேசு உன்னை நோக்கி வந்தா அற்புதம் நிச்சயம் நடக்கும். பேய்கள் ஓடும், சாத்தான் நடுநடுங்கும், அந்தகாரம் இருளும் நீங்கும், ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா.
அப்போ முக்கியமானது எது அப்படின்னா, இயேசு உன்னை நோக்கி உனக்குள் வருவதுதான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், வந்த உடனே வர்றதை பார்த்த உடனே அவன் நடுங்குறான், ஓடி வரான், அவர் பார்த்து கத்துறான், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் என்ன, ஏன் என்னை துன்பப்படுத்தவா வந்தீர் கேட்குறான். இப்படி எல்லாம் கேட்டு முடிச்சிட்ட பிறகு அவன் திரும்ப சொல்கிறான், ஆண்டவரே என்னை விரட்டுறது தந்தா, துரத்துறது தந்தா, அனுப்புறது தந்தா அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பிவிடு. அல்லேலூயா. எல்லாமே அவனே பேசி முடிச்சிட்டான். நான் அப்போ இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க முடியாது, இயேசு வந்துட்டார், இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே இயேசு வந்துட்டாரா, இதுக்கப்புறம் பிசாசு அங்கே இருக்காது. அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாரா, பேய் வராது. இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாரா, வராது. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரா, தோல்வி வராது. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரா, எந்த தடையும் வராது. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இயேசுவை மறுபடியாக பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி வரணும். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் முன் வசனங்களை படிக்கிறோம். என்ன சொல்றான், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை வேதனை துன்பப்படுத்துவா வந்தேன் அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் அவன் சொல்ற, என்னை அனுப்புறது இருந்தா இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்றான். சரி போன்னு சொல்லி தேவன் அனுமதி கொடுக்கிறார். அந்த பன்றி கூட்டத்தை பிசாசு போய் அந்த பன்றி ஏறக்குறைய 2000 பன்றிகள் கடலில் ஓடி விழுந்து மாண்டு போனது. இதை பார்த்த அந்த பன்றி மேய்க்கிறவனுங்க போய் என்ன பண்ணனுங்க, ஊருக்குள்ள போய் சொல்ல ஆரம்பிச்சானுங்க. இங்க வர ஆரம்பிச்சிச்சு, ஊரே திரண்டு வர ஆரம்பிச்சது. இப்பதான் பாருங்க, இப்பதான் அந்த வசனம் படிக்கணும். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, அல்லேலூயா. சம்பவித்தனை போய் சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள போய் சொல்லியாச்சு. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் திரண்டு வராங்க. என்னடா ஆச்சரியம் அது, இன்னும் அப்படின்னு நடந்துச்சு, பண்ணிலாம் எப்படா போய் 2000 பண்ணி போய் செத்துது அப்படின்னு அதை பார்க்கும்படி வந்தாங்க. வந்தவங்களுக்கு அப்பதான் தெரியுது. கவனிங்க, சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, கவனிங்க, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்க கண்டு. அல்லேலூயா. 3 சம்பவம் நடக்குதுங்க. என்னன்னா, ஒண்ணு பிசாசு விட்டு போயிடுச்சு. முக்கியமா இயேசு வந்தா பிசாசு விட்டு போயிடும். என்ன பிசாசா வேணாலும் இருக்கலாம், எந்த பிசாசு, நிறைய பிசாசு இருக்கு. நிறைய பேர் இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கொஞ்ச நாள்ல வந்து பிசாசுலாம் போயிடுச்சு நினைச்சுன்னு கவனம் இருக்கும். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். எவனை விழுங்கலாமனு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்ப பார்க்கலாம், எப்ப பிடிக்கலாம், எப்ப பிடிக்கலாம், எப்ப பிடிக்கலாம். கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டு டப்புன்னு எட்டி பிடிச்சுக்குவோம். அதனாலதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பிசாசுகள் அந்த அந்த மனுஷனை விட்டு பிசாசுகள் போய்விட்டது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்கிறது. இதுவரை வஸ்திரமே இல்லாத அவன் இப்பொழுது வஸ்திரம் தரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. மூணாவது, அந்த மனுஷன் இயேசுவின் பாதத்தருகே உட்காருகிறான். நான்காவது, அவன் புத்தி தெளிந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்ன அவனுக்கு புத்தி தெளிவில்லாத இருந்துச்சுல்ல? ஆமா, தெளிவில்லாத இருந்துச்சு. ஏன்னா வீட்டுல வாழ வேண்டியவன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கான்? சுடுகாட்டுல வாழ்ந்துருக்கிறான். நம்மள போல சாதாரணமா சாப்பிட வேண்டியவன் செத்து போன குணங்களை சாப்பிட்டு இருக்கிறான். அவனுடைய முகம் விகாரம் ஆயிடுச்சு, முடியெல்லாம் அதிகமா வளர்ந்துச்சு, பார்க்கறதுக்கு சாத்தானுடைய கூட்ட தலைவனாவே இருக்கான். அப்படிப்பட்டவன் இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவின் பாதத்துல உட்காந்துக்கிறான், ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸே இல்லாம ஆடு மாடு மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப ட்ரெஸ் போட்டுக்கிறான். எல்லாம் பார்க்கும் போது அதை பார்த்தவர்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு முக்கியமா நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க அதாவது உங்களை விட்டு
நாங்களாம் தேவனுடைய பிள்ளைங்க. நான் ஏத்துக்கிறேன், உண்மைதான். சபை ஆலயத்தில் இருந்த 18 வருஷம் பூனியா இருந்தாங்களே, அவங்க யாரு? விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசி தானே. அவங்க ஆரோனுடைய குமாரத்தின் வேற சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசி தானே. அப்ப அவங்களுக்கு 18 வருஷமா பிசாசு பிடிச்சிருந்தது? கை வேச வச்ச உடனே சுகமாச்சு. அப்போ நீ விசுவாசியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை சபையை ஏமாத்தலாம், ஊழியரை ஏமாத்தலாம், அவரை ஏமாத்தவே முடியாது. அல்லேலூயா. அவர் உனக்கு தெரியும், அவருக்கு நீ எப்படி எங்க இருக்கிற, என்ன நிலைமையில இருக்கிற, எந்த பிரச்சனையில இருக்கிற, எப்படிப்பட்ட பிசாசு உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியும். அது அது விலகணும்னா நீ விளக்க முடியாது, உன்னால விளக்க முடியாது. அது விலகணும்னா இயேசு உன்னை நோக்கி வரணும். அல்லேலூயா. பத்தஸ் பாட்னர்ல திருப்பஸ் என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லாம எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க. பாதத்துல உட்கார்ந்த ஒருத்தரை பத்தி பார்த்தோம். அவர் எப்படி இருந்தவரு? பிசாசு பிடிக்கப்பட்டு வஸ்திரத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, கல்லறையில் வாழ்ந்து, அகோரமாய் கல்லறையில் வாழ்ந்து, சாப்பாட்டுக்கு பணங்களை சாப்பிட்டு வாழ்ந்த இவரு இயேசு நோக்கி வந்த உடனே முதல்ல பிசாசுகள் விலகினது, இரண்டாவது வஸ்திரம் தரித்தான், மூன்றாவது பாதத்தில் அமர்ந்தான், நான்காவது புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்தா பிசாசு ஓடி போயிடும். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப தொல்லை பண்றானா, ரொம்ப கனவுல பயமுறுத்துறானா, போட்ட எது போட்டாலும் நஷ்டம் ஆகுதா? இதெல்லாம் பிசாசு பண்ற வேலைதான். ஏதாவது எப்ப பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருக்கா? எது ஆரம்பிச்சாலும் தோல்வியில முடியுதா? எந்த தொழில் போனாலும் நஷ்டத்துல முடியுதா? எது நினைச்சு எதை ஆரம்பிச்சாலும் லாஸ் தான். 10,000 ரூபாய் முதல்ல வச்சு 1000 ரூபாய் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றீங்களா? இயேசு உங்களை தேடி வரட்டும். இயேசு உங்ககிட்ட வந்தாருன்னா முதல்ல உங்களை பிடிச்சிருக்கிற, உங்களை ஆட்கொண்டு இருக்கிற, உங்களை ஆளுகை செய்யற, உங்களை பயமுறுத்துற, உங்களை வழி நடத்துற, உங்களை சோர போற செய்யற, உங்களை எல்லா கேடுகளை உண்டாக்குற அந்த பேய் ஓடி போயிடும், அந்த பிசாசு ஓடி போயிடும். அவன் துரத்தப்படுவான், ஓடி போய் கடல்ல விழுந்து மாண்டு போவான். அடுத்தது நடக்கிறது என்ன தெரியுமா? வஸ்திரம் தரிப்பீர்கள். வஸ்திரம் ரட்சிப்பு. உங்களுக்கு ரட்சிப்பு உடுத்தப்படும். பிசாசு போயிட்டாவே மறுபடியும் அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துடும். மூணாவது ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துருவீங்க. நான்காவது உங்களுக்கு புத்தி தெளியும். அல்லேலூயா. புத்தி தெளியறது முக்கியங்க. அது சில நேரத்துல விசுவாசியா தான் இருப்பாங்க, ஆனா சுத்தமா புத்தி இல்லாத பேசுவாங்க, புத்தி இல்லாம நடப்பாங்க. வசனத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனா வசனத்துல கிறிஸ்துவப்படி வாழற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா, எந்த விஷயத்திலும் தெளிவா இருக்கு. உங்களை பார்த்து என்னப்பா புத்தி இல்லாத பேசுறதுன்னு யாரும் கேட்க கூடாது, என்னப்பா புத்தி இல்லாத பேசுறதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்? நாம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைங்க. புத்திக்கு, அறிவுக்கும் அதிகாரத்துக்கும் நாம மட்டும்தான் சொந்தக்காரன். அல்லேலூயா.
அடுத்தது இன்னும் ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம். இன்னொருத்தர் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இன்னொருத்தரை நம்ம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய 12 வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரக்கம் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போய் சுத்தமானார்கள். 15, 16 அவர்களில் ஒருவன் தாம் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் ஒரு சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆளு 10 பேர் குஷ்டரோகிங்க 10 பேர். ஏன்னா அவங்க எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே தள்ளிடுவாங்க. அதாவது குஷ்டரோகம் வந்தா அந்த காலத்துல இப்பெல்லாம் மருந்து இருக்கு, சுகம் கிடைக்குது. அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்தா அது பயங்கரமான ஒரு நோயாகும். அவங்கள ஊருக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே, அவங்க வசிக்கிற பகுதிக்கு வெளியே அனுப்பிடுவாங்க. அவங்க அவங்களுக்கு தேவையானது சாப்பாடு பண்ணலாம் வெளியிருந்து கொடுத்துருவாங்க. அவன் அங்கேயே சாப்பிட்டாங்க. இப்போ இப்படி வெளியே அனுப்பப்பட்ட குஷ்டரோகிங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. அந்த குஷ்டரோகிங்க 10 பேரு ஒரு போயிட்டு இருக்காங்க. அவங்க 10 பேரும் இயேசுவை பாக்குறாங்க. இயேசுவை பார்த்துட்டு வசனம் பாருங்களேன், 12வது வசனம். ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேரு அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, ஐயரே ஐயரே அப்படின்னா போதகரே என்று பொருள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எல்லாரும் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு மனசு இறங்க ஆண்டவரே, நாங்க ஊரை விட்டு வீட்டை விட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு நாங்க வீட்டை வெளியே அனுப்பப்பட்டுட்டோம். நாங்க வெளியே கிடக்கிறோம். அவங்களுக்கு என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன ஆனோம் அவங்களுக்கு தெரியல. நாங்க இப்படி அவமானப்படுத்தப்பட்டு கிடக்கிறோம், கேவலப்பட்டு கிடக்கிறோம், அசிங்கப்பட்டு கிடக்கிறோம். ஊரு எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க, சொந்தம் இருக்குது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் இருக்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்ன பார்க்க முடியல, ஒருத்தரையும் நான் பார்க்க முடியல. அப்படிப்பட்டதான கேவலமான ஒரு இடத்துல நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். 14வது வசனம் பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 பேருமே சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? உடனே சொல்றாரு, என் நாமத்தில் உனக்கு சுகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லல. சரிப்பா போங்க, போய் நீங்க என்ன பண்ணுங்க, ஆசாரியர் இருப்பார்ல ஊழியர், அவர்கிட்ட போய் நாங்க கர்த்தர் இயேசப்பா எங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு போய் சொல்லுங்க. உங்களை பார்த்தா சுகமே ஆகல. இவர் என்ன சொல்றாரு? சுகமா கொடுத்தாருன்னு போய் சொல்லுங்கன்றாரு. இதுல போகும்போது ஒரு அற்புதம் நடக்குதுங்க. அல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகியா இருப்பான். அவனுக்கு ஒரு சிறு பெண் சொல்லி இருப்பான், நீங்க போய் இஸ்ரவேல் நாட்டுல எங்க ஆசாரியனை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு. அப்ப அவன் சொல்றான், உடனே ராஜாவுக்கு கடிதம் சொன்னது ஊழியக்கார பார்க்கணும். உடனே ராஜாவுக்கு கடிதம் எழுதி, இது மாதிரி என்னுடைய படைத்தலைவன் அனுப்புற, சுகமாக்கி அனுப்பு. அவன் நேரம் அங்க போய் நிக்கிறான். ஐயோ இது நான் ரொம்ப போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, பயந்துக்கு ஊழியக்காரர்கள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ அவனை என்கிட்ட அனுப்ப நான் பாத்துக்கிறேன்னாரு. அந்த உடனே வாசல்ல நிக்கிறான், பெரிய பட்டாளத்தோடு படையோடு நிக்கிறான், பெரிய பரிவாரத்தோடு நிக்கிறான். அவர் ஊழியக்காரர் உள்ளதுன்னு அவனை போய் அந்த யோர்தான்ல ஒரு 7 தரம் முழுக சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இவனுக்கு கோபம் வந்துச்சு. நான் யாரு? நான் ஒரு படைத்தலைவன், ஒரு நாட்டுல நான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன், ராஜாவுக்கே நான் தான் முக்கியம். அப்படி இருக்கிற என்ன தொட்டு ஏதாவது கையை தலைமையில கையை வச்சு தொட்டுக்கிட்டு சுகமாக்குவான்னு பார்த்தா இவன் என்ன சொல்றான்?
யோர்தான்ல போய் 7 தரம் முழுவதும் சொல்றான். நான் என்ன, எங்களுக்கு எங்க நாட்டுல இருக்கிற நதிகளை விட இது பரிசுத்தமா புனிதமா அப்படியா அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகிறான். அதுல ஒரு வேலைக்காரன் பாருங்க புத்திசாலியா இருந்துக்கிறான். எஜமானே, வேற எதுனா கஷ்டமானதை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, என்ன போய் செஞ்சுட்டு பார்ப்போமே அப்படின்னா. 1 முறை முழுகிறான், 2 முறை முழுகிறான், 5 முறை முழுகிறான், 6 முறை முழுகிறான், சுகம் இல்ல. 7வது முறை முழுகிறான், அற்புத சுகம் பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தாங்க இங்க பாருங்க, 10 பேரு சத்தம் இடுறாங்க, கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்தா ஒண்ணுமே சொன்னா அவர்கள் பார்த்தது சத்தமிட்டு 14 அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் அங்க சுகமாகல, போகும்போது சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவன் செய்வதெல்லாம் அந்த சரியான நேரத்தில் எதையும் சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சுகம் கிடைச்சது எத்தனை பேருக்கு? 10 பேர். நம்ம கூட ரட்சிக்கப்பட்டோமோ 10 பேர். ஆனா இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா? அந்த 10வது ஆளு மாதிரி நம்ம, அந்த 10வது ஆள் மாதிரி நம்ம, அந்த 10வது ஆள் பாருங்க, அவர்களில் ஒருவன், அதுதான் நீங்க, அதுதான் நான். அந்த 10 பேர்ல அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா கை தட்டுங்க, சத்தமா ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு அது பிரயோஜனம். இங்க பாருங்க, சுகம் அடைஞ்ச 10 பேர்ல ஒருத்தன் திரும்பி வரான். திரும்பி வந்த அந்த ஒருத்தன் என்ன பண்ண பாருங்க, ஒருத்த சத்தமா அவ்வளவுதாங்க மகிமைப்படுத்துறான். எப்படிப்பட, ஐயோ என்ன சொல்றது, அவ்வளவு எப்படி மகிமைப்படுத்திருப்பா பாருங்களேன். அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு கம்பீரத்தோட. ஏன்னா இதுவரை வீட்டை பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, அண்ணன் தம்பி பார்க்கல, தங்கச்சி பார்க்கல, அப்புறம் பொண்டாட்டி பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல, ஒரு அனாதையா நாயை போல வெளியே துரத்தப்பட்டு கிடந்தேன். இப்போ நான் எல்லாம் பார்க்க போறேன். எனக்கு பெரிய சந்தோஷம். ஏசி எனக்கு அதை கொடுத்து விட்டார். ஏசி எனக்கு அதை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கையில சந்தோஷம். கிடைக்காதுன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு, அதுதான் சந்தோஷம். நடக்காதுன்னு நினைச்சோம், நடந்துச்சு, அதுதான் சந்தோஷம். பெரிய 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 காரியங்களை பண்ணீங்க, அது சந்தோஷம் இல்ல. நடக்காதுன்னு நினைச்சு நடந்தது, கிடைக்காதுன்னு நினைச்சு கிடைச்சது, அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது. இப்ப கவனிங்க, ஒரு வந்தான், திரும்பி வந்தான், எவ்வளவு சத்தமா, எவ்வளவு சத்தம் போட முடியுமோ அவ்வளவு சத்தம் போட்டு என்ன பண்ணா, தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்க என்ன செய்யணும்?
அந்த மாதிரி மகிமைப்படுத்தணும். வந்தோமா ஆலயத்துல எங்கன்னா ஒரு மூலையில உட்காந்தோமா, அப்படியே பார்த்தோமா, அப்படி நின்னோமா, அப்படி பண்ணுமா, ஸ்டைல் அப்படி பண்ணோமா, அப்படியே அப்படி பண்ணோமா, அப்படியே போனோமா, அப்படிலாம் இல்லை. அந்த 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 10 பேர்ல ஒருத்தரை போல நான் வந்தேன், சத்தமா மகிமைப்படுத்த. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி அவசியம். ஏன் தெரியுமா? நான் ஊருக்கு புறம்பா கிடந்தேன், குஷ்டரோகமா கிடந்தேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு தூரம் கிடந்தேன், ஊர் உறவை விட்டு தூரம் கிடந்தேன். எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார். திரும்ப ஊருக்குள்ள போக போறேன், சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்த தேவனை துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அதுதாங்க அவருடைய சந்தோஷத்துக்கு காரணம். அடுத்தது பாருங்க, 16வது வசனம். அடுத்தது நடந்ததுதான் பெரிய மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். அடுத்தது அவன் மகிமைப்படுத்ததோட நிறுத்த துதிச்சுட்டு சந்தோஷப்படுத்திட்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு அடுத்தது அவன் செய்யறதாங்க ஹைலைட். பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அல்லேலூயா. சமாரியர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சமாரியனா? இயேசுவை அறியாத மக்கள். அல்லேலூயா. சமாரியர் இயேசுவை அறியாத மக்கள். இன்னும் சொல்லணும்னு சொன்னா அவங்க பாமர மக்கள், அதாவது கல்வி அறிவு இல்லாத மக்கள். அவங்க கலாச்சாரம் சீர்கட்டு போனவர்கள். அதனால அவங்க மெயின் பண்றாங்க, அவன் சமாரியனாய் இருந்தான். பாருங்க, போனவங்க அப்ப 9 பேர் யாரு? யூதர்களா இருக்கணும். அவங்களுக்கு இல்லாத உணர்வு யாருக்கு வருது? புறஜாதியா இருக்கிற இந்த சமாரியனுக்கு வந்தது. உண்மையா கிறிஸ்தவர்களுக்கு இந்த எழுப்புதல் ஒரு இதெல்லாம் வராது. புறஜாதியா இருக்கிற மக்கள் தான் எழுப்புதலுக்குள்ள வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன செய்தாரு, நான் என்ன செய்தேன் அப்படின்றது தான் முக்கியம். ஆண்டவர் என்ன செய்தாரு? 10 பேர்ல ஒருத்தராகி என்ன திரும்ப நான் என் நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள சுகமா போக போறேனே, அதுதானே சந்தோஷம். அப்படி பண்ணார். அடுத்தது அவங்க 2 காரியங்களை பார்த்தோம். நேரம் இல்லாதனால சுருக்கமா நம்ம போறோம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்த்தது அவங்க பாதத்தருகே உட்கார்ந்தார். அடுத்தது என்ன பண்ணாங்களாம்? ஐயோ, இன்னும் அங்கேயுமே ஒட்டிட்டு இருக்கீங்க, அதான் முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதாவது மரியா என்ன பண்ணாங்க? பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு வசனத்தை படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களை படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21, 22, 23. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல நீங்க என்ன பண்ணா, சத்தியத்தை கேட்கணும்னா அதுக்கு நீங்க சில காரியங்களை செய்யணும். என்ன? எங்க உடம்புலயா மனசுலயா? மனசுல இருக்கிற அழுக்க முதல்ல கழுவுனா உடம்புல இருக்கிற அழுக்கு தானா போயிடும். இப்போ மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு, பயங்கரமான கலீஜியா இருக்கு, பயங்கரமான குப்பையா இருக்கு, அதை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும், அடுத்தது 2வது கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, இப்ப பாருங்க, உங்களில் நாட்டப்பட்டதாயும் உள்ளத்தில் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமா சந்தோஷமா அமைதியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த வசனம் அப்பதான் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். 22வது வசனம் அல்லாமல் அது மட்டும் இல்ல, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவங்களாக மட்டுமல்ல
ஆமென். கேட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் என்கிட்ட தான் பேசுறாரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இங்கேயே மறந்துட்டு போறது இல்ல, இத கேட்டதை உங்க செயல்ல வரணும். அல்லேலூயா. கேட்டதை கேட்டபடி செய்யணும்ன்ற வசனத்தை முதல்ல படிச்சோம். 21வது வசனத்துல அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? உள்ளத்தை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்யறவங்களா மாறணும். மூணாவது நீங்க அப்படி அடுத்தது 23வது வசனத்துல எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் தன் கண்ணாடியிலே தன் சுய முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய். அதுல எத்தனை பேர் கண்ணாடியை பார்த்தீங்க? பார்க்காதவங்க கண்ணாடி பார்க்கல, மூஞ்சி முகத்தால தலை வரும்போது கூட பார்க்கல. எப்படி வாருந்தீங்க முகம் கண்ணாடி? அப்படியே குத்து மதிப்பா அப்படி போட்டு வாரிக்கிறது ஆச்சரியமா தான் இருக்குது. இவங்க பேர்லாம் கின்னஸ் புக்ல கொஞ்சம் எழுதி வைங்க. ஏன் அப்படின்னா கண்ணாடிய பார்க்காத ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அது இவங்களா தான் இருக்கணும். அப்ப கண்ணாடி பாக்குறீங்க அதான கேட்டாங்க. அப்ப கின்னஸ் புக்ல பேர் எழுதுங்க கிரிக்கெட்டுங்க. அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த முகத்தை நம்ம பார்த்த காலையில வரும்போது பார்த்தோம். இப்ப உங்க முகம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப கண்ணாடியை பார்த்தா தான் தெரியும் நம்ம முகம் எப்படி. ஒருத்தர் நல்ல பஸ்ல போயிட்டு இருந்தாரு, கண்ணாடி பார்த்தாரு, நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணாரு, நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா ட்ரெஸ் பண்ணாரு, வண்டியில் ஏறி உக்காந்தாரு, தூக்கம் வந்து தூங்கிட்டாரு. அப்புறம் திரும்பி எழுந்து பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாரு, அப்படின்றாரு. என்ன கைத்தாளுக்கு சொல்றானா அப்படின்னு அவர் பாக்குறாரு. என்னடா அப்படின்னா என்னடா அப்படின்னா சொல்லு விட்டுக்குது சார் அப்படின்றான். அது விட்டு காய்ச்சி போய் வேற இருக்குது சார் அப்படின்றான். அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம முகம் நமக்கு தெரியாது. அதே போல வசனத்தை கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பஸ்ல வண்டியில போன ஆள் மாதிரி வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருந்தா நீங்க கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. கிருபை பெற்றவங்களா நீங்க மாறணும். சத்தியத்தை கவனமா கவனிக்கணும். போன் எப்போனாலும் பார்க்கலாம், கண்ணாடி எப்போனாலும் பார்க்கலாம், புஸ்தகத்தை எப்போனாலும் பார்க்கலாம், அற்புதத்தை அதிசயத்தை போற பாதையெல்லாம் பார்க்கலாம், போற இடங்கள்லாம் என்ன வேணாலும் பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்பமா அழகா இருக்கும். ஆனா நீங்க கவனிங்க, இப்போ நீங்க வசனத்தை பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ உங்களுக்கு இல்ல என்ன இருக்கு தெரியுமா? வசனத்தை பார்க்க கூடாதபடி துர்க்குணம் இருக்கிறது, வசனத்தை கேட்க கூடாதபடி அந்த 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 எல்லா விதமான அழுக்கு இருக்கிறது. அது என்ன பண்ணுது? அது என்ன சரி புக் எடுத்து அப்புறம் அவர் புக் எடுத்து அவர் பேசி நின்றுட்டான், அவர் பேசி நின்றுட்டான் அப்படின்னு பண்ணோம்னா என்ன இருக்கு தெரியுமா? உங்க இன்னும் வசனம் உங்களுக்குள்ள போகலன்னு அர்த்தம். போனாதான் அது வேலை செய்யும். இப்ப உடம்பு சரியில்லை, டாக்டர் போறீங்க, டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. 3 வேலைக்கு 5 வேலைக்கு மாத்திரை எழுதி 3 வேலைக்கு 5 வேலைக்கு 3 நாளைக்கு 3 நாளைக்கு 3 நாளைக்கு அதாவது 3 வேலைக்கு 5 வேலைக்கு 3 நாளைக்கு 5 நாளைக்கு அவங்க மாத்திரை எழுதுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். என்ன இது ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படிதான் எழுதுவாங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் எழுதுறாங்கல்ல, அதனால சொல்றேன். சரி கவனிங்களேன். இப்போ டாக்டர் சொன்ன இந்த மாதிரி சரி இந்த மாத்திரை 3 வேலைக்கு கொடுத்தாரு, எடுத்தாந்து நான் எடுத்தாந்து அதை ஒரு டப்பாவில் போட்டேன். எனக்குள்ள போடல, டப்பாவில் போட்டேன். இப்போ சுகம் கிடைக்கல. டாக்டர் என்ன டாக்டர் அந்த போய் அந்த ஆள்கிட்ட போய் சுகமே கிடைக்கல. நான் பண்ணது என்ன மிஸ்டேக்? மாத்திரை கொடுத்தாரு, அது போடலையே.
3 வேலைக்கு 5 வேலைக்கு 3 நாளைக்கு 5 வேலைக்கு 5 நாளைக்கு கொடுத்தாரு. அந்த மாத்திரைய போடணும். அதே போலதான் உங்க லைஃப்ல வசனத்தை படிக்கிறது முக்கியம் இல்ல, அதன்படி வாழணும். வாழ்ந்து தான் பாருங்களேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே கடக்க போறீங்க? இப்படியே எவ்வளவு நாளைக்கு ஓட போறீங்க? நமக்கு எல்லாருக்கும் வயசாகும்ல, அப்ப உங்களுக்கு வயசாகும்ல. இப்படியே எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும்? அந்த வயசை நீங்க எட்டுறதுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல போய் எட்டிடணும். அல்லேலூயா. ரிட்டையர்ட் ஆகிற நேரத்துல கர்த்தர் உங்களை வழி நடத்துற, ஆசீர்வதிக்கிற. அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போக தேவையில்லை. வேலைக்கு போகாம இருக்கணும்னா இப்பவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும்? வசனத்தை படிக்கணும், அதன்படி வாழணும். அவ்வளவுதான். வசனத்தை படிக்கணும், அதன்படி வாழணும். நடக்கணும், வாழணும், ரெண்டு ஒண்ணுதான். நீங்க அது அப்படி செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்துல கடைசி வரலும் சாவர வரலும் உழைச்சே சாவணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல வழி சொல்றேன். நீங்க இப்பொழுது புத்திசாலித்தனமா அதை புரிஞ்சுக்குங்க. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ முக்கியமான ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். வசனத்தை கேட்ட ஒரு சிலரை பத்தி நாம பார்க்க போறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19 to 23 வசனங்கள். சீக்கிரம் வாசிக்கலாமா? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவன் வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறு இடங்களில் விதைக்கப்பட்டவன். 33வது வசனம். வேறொரு உவமை உங்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்தமாக ஒப்பாய். 13:33. சாரி, 23 மாத்தி சொல்லிட்டு. அதே நான் டைப் பண்ணி வச்சுக்கிறதா என் கண்ணுக்கு அது 23:33 சொல்ல சொல்லிடுச்சு. சரி, இப்ப படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நல்ல நிலத்துல, அதாவது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருக விதைக்கப்பட்டவன். 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறான். அல்லேலூயா. நீங்க 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும். அதாவது 30 + 30 தானே? ஆமா, பிளஸ் 30னா 90 தானே? ஆனா அதுக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லுடா. 30 60 ஃபுல்லு. அல்லேலூயா. முழுமையாய் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டியது வசனத்தை கேட்கிறவங்க மட்டும் இல்ல, அதன்படி வாழறவங்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்னொரு வசனம் படிக்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள் என்றார். ஒரு அழித்து சொல்லிடலாமா? அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப பாருங்க, இதுக்கு முன்ன என்ன நடக்குதுன்னா, இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. உட்கார்ந்து திரளான ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க அம்மா தம்பிங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, இப்பா நாங்க வந்துக்கிறோம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவரு சொன்னாரு, உங்க தாயாரும் உங்க சகோதரரும் வந்து இருக்கிறாங்க, அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லியாச்சு. அவருக்கு பதில் இப்போ அதற்கு இயேசு தேவனுடைய வசனத்தை கேட்டு
அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயாக இருக்க முடியும், எனக்கு சகோதரனாக இருக்க முடியும். மற்றபடி எனக்கு தாயை யாரும் இல்ல, சகோதரனை யாரும் இல்லை. அல்லேலூயா. நீங்க என்னவா இருக்க போறீங்க? தாயா இருக்க போறீங்களா, சகோதரன் சகோதரியா இருக்க போறீங்களா? தாயா இருக்கணும்னாலும் வசனத்தை கேட்கறவங்களா மட்டும் இல்ல, செய்யறவங்களா இருக்கணும். சகோதரனா இருக்கணும்னாலும் வசனத்தை கேட்கறவங்களா இருக்கணும், அதன்படி செய்யறவங்களா இருக்கணும். நீ சகோதரியா இருக்கணும்னு நினைச்சாலும் வசனத்தை கேட்கறவங்களா இருக்கணும், அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவதாக யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரம் படிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்ப 21வது வசனம் மறுபடியும் 24வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. என் வசனத்தை கேட்டு, கேட்டீங்களா? என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அதன்படி செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மூன்றாவதாக வசனத்தை கேட்டு அதன்படி வாழறவங்களுக்கு, அதன்படி நடக்கிறவங்களுக்கு, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கேட்கிறவங்கள மட்டும்தான் நாங்க சர்ச்சுக்கு போனா வசனத்தை உட்காந்து கேட்போங்க. அப்ப நித்திய ஜீவன் இருக்கானா? கிடையாது. கேட்டு அதை முடிக்கணும். கேட்டு அப்படின்னா மொட்டையா முடிச்சா முடிவு கிடையாது. கேட்டு அதன்படி, கேட்டு அவர் அனுப்பினவரை, கேட்டு அதன்படி செய்கிறவரை, கேட்டு அதன்படி நடக்கிறவரை நித்திய ஜீவன் உண்டு. முதல்ல பார்த்தோம், ஒண்ணுல என்ன பார்த்தோம்? கேட்டு நடக்கிறவங்களுக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் பார்த்தோம். இரண்டாவது வசனத்தை கேட்கிறவங்க அவருக்கு தாயாகவும் சகோதரராகவும் சகோதரிகளாகவும் இருப்பாங்கன்னு பார்த்தோம். மூணாவது அவரை வசனத்தை கேட்டு அதன்படி வாழறவங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. நான்காவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லமா? கவனிங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்ன பண்றான்? என் வசனத்தை கை கொள்றான். அப்போ அப்படி கை கொள்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, பிதா, என் பிதா அவனிடத்தில் வாசமாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வாசமாயிருப்போம். அல்லேலூயா. அவன் எங்க கூட வாசம் பண்ணுவான், நாங்க 2 பேரும், பிதாவும் நானும் பரிசுத்த ஆவியானவரும், நாங்க போய் அவன் கூட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து வசனத்தை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வேளை உங்க மனசு கேட்குமானா, அந்த மனசுக்கு சொல்லுங்க, ஒருவன் எனக்கு என்னிடத்தில் அன்பாக இருந்தா என் வசனத்தை கேட்டா, என் வசனத்தை கை கொண்டால் அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார். நாங்களும் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நீங்க வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இல்லாம வசனத்தை கடைபிடிக்கிறவங்களா நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுவார்னா இன்னும் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்வாருங்க, உங்களா கூட வாழ்வாரு. நீங்க நடக்கிற, பேசுற, பார்க்கிற எல்லாத்திலயும் அவர் இருப்பாரு. அதான் பக்த பாடல, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அங்க இயேசு
வார்த்தைகள் இல்ல. இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? வசனத்தை கேட்கறவங்களா இருந்தா, கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருந்தா என்னவா இருக்கும்? 30, 60. இது கொஞ்சம் ஒண்ணு இல்லைங்க, ஸ்டார்டிங் ட்ரபிள். கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் ஓடுவோம் இல்லையா? இல்ல, நீங்க வசனத்தை கேட்கிறவங்க அதன்படி வாழறவங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது, அவருக்கு வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா தான் அவருக்கு தாயாகவும் அவருக்கு சகோதர சகோதரிகளாகவும் இருப்பீர்கள். மூன்றாவது, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருந்தா நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. நான்காவது சொல்லுமா? நான்காவது, நீ ஒருவன் என் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் பிதா அவனில் அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணும். நான்காவது, தேவன் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக வாழ்கிறவராக இருப்பார். யாருக்கு? வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களுக்கு. ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை, அந்த வார்த்தை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவி ஐந்தாவதாக உங்கள் மேல பரிசுத்தாவியானவர் இறங்குவார். முதல்ல 60, 30, 100 பெருகுங்க. இயேசுவுக்கு சகோதரனா, தாயாகவும் சகோதரன் சகோதரியாக இருப்பீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு வசனத்தை கேட்டு அதன்படி வாழணும். நான்காவது, பிதா உங்களோடு வந்து, பிதாவும் இயேசு உங்களோடு கூட வந்து வாழ்வார். ஐந்தாவது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆறாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆறாவதாக இந்த வசனத்தை பாருங்க, என்ன வசனமாது? சுவிசேஷமாகிய, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இந்த வசனம் எப்படிப்பட்ட தெரியுமா? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை உண்டாக்குற சுவிசேஷ சத்திய வசனத்தை கேட்டீங்கன்னா, அப்புறம் விசுவாசிகள் ஆனீங்கன்னா, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை அவருக்குள், யாருக்குள்ள? அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதாவது முத்திரை உங்களுக்கு தெரியுமா? முத்திரை கோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணுவாங்க, ஜப்தி பண்ணிட்டு அந்த பூட்டு அவங்க பூட்டி வச்சுக்கிற பூட்டு தான், அந்த பூட்டு மேல துணி சுத்தி ஒரு சீல் வச்சிருவாங்க. அது பேர் முத்திரை போடுறது. இந்த பூட்டை உடைக்க முடியாதா? முடியும், ஆனா உடைக்க கூடாது. அப்படிதான் இந்த வசனம். என்னன்னா, அவருக்குள் தனியா முத்திரை போடல, நீங்க அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால இந்த முத்திரையை உடைக்க ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. ஏழாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில், அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதே அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா.
ஆறாவது கவனிங்களா, ரொம்ப பெரிய பெரிய ஏழாவது ரொம்ப பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறதினால் தேவனுடைய அன்பு மெய்யாக உங்களுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும். அன்பு அதாவது உலகத்துல அன்பு இருக்கு, உலக அன்பு இருக்கு. அப்புறம் அன்புக்கு எத்தனை ஒரு பிரிவு இருக்கா? எதனா ஒரே அன்பு தான் இல்லைங்க. உலகத்தை நேசிக்கிற அன்பு இருக்கு, கர்த்தரை நேசிக்கிற அன்பு இருக்கு, கணவன் மனைவியை நேசிக்கிற அன்பு இருக்கு, சகோதரன் சகோதரியை நேசி, காதலன் காதலியை நேசிக்கிற அன்பு இருக்கு. இந்த அன்புகள் வேறுபட்டது, இயேசுவின் அன்பு பூரணப்பட்டது. அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு, வசனத்தை கை கொள்கிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு, தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும், பூரணமாய் இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதே அதனால் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஏன்னா டைமுக்கு முடிக்கணுங்கிறதுக்காக தான் சுருக்கமா முடிச்சேன். 7 காரியங்களை சொன்னேன். முதல் பாதத்தில் அமர்ந்த 2 காரியங்களை சொன்னேன். வசனத்தை கேட்ட 7 பேர், வசனத்தை கேட்டு நடந்த 7 பேரை பற்றி சொன்னேன். வசனத்தை கேட்டு நடந்த இந்த 7 பேரு என்னென்ன பண்ணாங்க சொல்லுங்க. 60, 30, 100 பலன் பெற்றார்கள். தாயும் சகோதரர் இயேசு கிறிஸ்துவை சொந்த மகனாகவும் சகோதரனாகவும் பெற்றுக்கொண்டாங்க. 3, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. 4, இதான் அன்பா இருப்பார், நாங்க அவரோடு கூட வாழ்வோம் சொன்னார். 5, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். 6, அவருக்குள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடுவார்கள். 7, கை கொள்வது தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன் இன்னும்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருவதாக. ஆமென்.